ட்ரிக் நம்பர் 64. இது கிராவிடேஷன்ல வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது வந்து பாருங்க, கிராவிடேஷன்ல ஒரு மினிமமா 2 to 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறாங்க. சில சமயம் ஒரு கொஸ்டின் கூட வரும், ஆனா மேக்ஸிமம் 2 கொஸ்டினாவது வந்துடும். அதுல பார்த்ததுமே ஆன்சர் பண்ற ட்ரிக் தான் போட்டுட்டு இருக்கோம். இது கிராவிடேஷன் கான்செப்ட்ல என்ன வருதுன்னா, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பாடி. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்ல இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு வேல்யூ இருக்கு. அதை ஒரு பர்டிகுலர் ஹைட் கொண்டு போனதுக்கு அப்புறமேட்டு சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின். இந்த மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? இப்போ வாங்க ட்ரிக்ல போயிடலாம். கொஸ்டின் பாருங்க, a body of mass m is taken from the earth surface to a height equal to twice the radius of the earth. எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து என்ன பண்றாங்க, twice the radius of the earth. h ஓட வேல்யூ 2r அப்படின்னு சொல்லிட்டாங்க. the change in potential energy of the body will be, இப்போ 3 mgr, 1/3 mgr, mg into 2r, 2/3 mgr னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெகுலரா ஆன்சர் வருது பாருங்க. நமக்கு இது 1 மினிட்குள்ள போடணும். இதுக்கான சொல்யூஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. u ஓட வேல்யூ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜெனரல் ஃபார்முலா கொடுத்துட்டு ஆன் த சர்ஃபேஸ்ல இனிஷியலா எப்படி இருக்கும், ஃபைனலா அதோட வேல்யூ என்ன இருக்கும், அந்த டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி போட்டா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து 2/3 mgr இல்லாட்டி 2/3 g கேபிட்டல் M ஸ்மால் m by r அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இது வரும். நமக்கு mgr 2/3 mgr வந்திருக்கு. சரியா? இப்ப இதுல எப்படி சார் இது பார்த்தது எப்படி ஆன்சர் பண்றதுன்னா, the height equal to twice the radius of the earth அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? அப்ப twice அப்படின்னா 2 divide by 3, 2/3ங்கிறத ஆன்சர். அப்ப 2/3ங்கிறது எங்க வருது, இங்க வருது. இதுக்கு என்ன வரலாம்னா mg கேபிட்டல் R இந்த ஆப்ஷனும் வரலாம், இல்லாட்டி 2/3 into g கேபிட்டல் M ஸ்மால் m by r இப்படியும் ஆப்ஷன்ஸ் கேட்கலாம். ஏன்னா இது ஒண்ணுதான். சரியா? அப்ப mங்கிறது மாஸ், ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி எர்த். அதே இது வந்து பாருங்க, ஜிக்கு பதிலா gm/r²ங்கிற அந்த போட்டு நம்ம இதே இது ஆப்ஷன் இந்த மாதிரி வரலாம். ஓகே, அப்ப இந்த மாடல்ல உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா, ட்ரிக் நம்பர் 64 அப்படிங்கிறத போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 555 நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வரும். நீட் எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு, எல்லோரும் நல்லா படிச்சிருப்பீங்க. பயாலஜி மட்டும் படிக்காம உங்களுக்கு பயாலஜி நல்லா படிங்க. ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. டிப்ரெஸ் ஆகுது அப்படின்னா திரும்பவும் பயாலஜி எடுத்து வச்சு படிக்காதீங்க. கண்டிப்பா பிசிக்ஸ் படிச்சாதான் பிசிக்ஸ்ல நல்ல ஸ்கோர் எடுத்து ஒரு 600+ ஸ்கோரை நீங்க ரீச் பண்ண முடியும். அப்ப பிசிக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு உங்களால அதை ரீச் பண்ண முடியாது. நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே எதுக்காகனா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக. அதாவது பிசிக்ஸ் அப்படிங்கிறது அவ்வளவு டஃப்லாம் கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை புரியணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு எவ்ரிடே மார்னிங் நம்ம 4 o'clock இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.